மட்டும் நேற்று நாம் தியானித்த வண்ணமாக அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு உண்டானதாக நாம் பார்த்தோம். இந்த வேளையிலும் கூட எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்போது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். இயேசுடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு மாத்திரமல்ல, அவரோடு கூட நெருங்கும்படியாக, அவரோடு கூட ஒன்றிணைந்து இருக்கும்படியான ஒரு பாக்கியத்தை அவர் இரத்தத்தின் மூலமாக நீங்கள் யாவரும் சமீபமானீர்கள். அவரோடு கூட இணைந்து கொள்ளும்படியான ஒரு மேன்மையை அவருடைய இரத்தத்தின் மூலமாக நாம் பெற்றிருக்கிறோம். உண்மையாகவே இரத்தம் என்பது ஒரு கலக்கத்தை கொடுக்கும், இரத்தம் ஒரு பயத்தை கொடுக்கும், இரத்தம் ஒரு வேதனை கொடுக்கும். ஆனால் இயேசுவின் இரத்தம் இந்த உலகத்தில் இருக்கிற மனிதனுக்கு பாவ மன்னிப்பின் மீட்பும், அதோடு மாத்திரமல்ல அவரோடு நெருங்கி பேசும்படியான, நெருங்கி பழகும்படியான ஒரு மேன்மையை கொடுக்கிறதாக இயேசுவின் இரத்தம் இருக்கிறது. இந்த நாளிலும் கூட நம் வாழ்விலே தேவன் நமக்கு தூரமானவர் என்று யோசிக்காதபடிக்கு, நாம் தேவனை விட்டு தூரம் இருக்கிறோம் என்று யோசிக்காதபடிக்கு, அவர் சமீபமாக இருக்கிறார், அவர் அருகில் இருக்கிறார் என்கிற அந்த ஒரு விசுவாசம் நமக்குள் இருக்கும்போது நம் வாழ்வில் வருகிற தோல்விகள், குழப்பங்கள், போராட்டங்களை நம்மால் மேற்கொள்ள முடியும். தேவனுடைய இரத்தத்தினாலே நாம் யாவரும் தூரமாக இருந்த நாம் இன்றைக்கு அவர் சமீபத்தில் அவரோடு கூட இருக்கிறோம் என்கிற ஒரு வெளிப்பாடு நமக்குள் கடந்து வர தேவன் விரும்புகிறார். அந்த அனுபவத்தில் போக நம்மை ஒப்புக் கொடுப்போம். நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்களித்தீ. நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்களித்தீ. திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்து என்னை தாங்குகிறேன். உன் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா இந்த நன்று உள்ளம் பொங்குதே, இசையா இந்த நன்று உள்ளம் பொங்குதே. அவர் இரத்தத்தினாலே நாம் சமீபமாக தேவனோடு கூட சேருகின்ற ஸ்லாக்கியத்தை பெற்றதற்காக அன்பின் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் தேவனுக்கு தூரமானவரும் அல்ல, எங்கள் தேவனும் எங்களுக்கு தூரமானவர் அல்ல. கர்த்தாவி, நன்றியோடு கூட துதிக்கிறோம். நெருங்கி அருகில் இருக்கிற தேவனை நாங்கள் மனதார ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஸ்தோத்திரத்திலும் எங்கள் துதியிலும் நீர் வாசம் செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நாமத்தை எங்கள் வாழ்க்கையில் மையப்படுத்த எங்களை தாழ்த்தி கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.